காமெடி ஆக்ட்ரஸ் தாமரை அவர்கள் ரீசெண்டா உங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒன்று வந்திருக்காங்க. அந்த ஒரு லைவ்ல குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில நடந்த ஒரு சில விஷயங்கள பத்தி ரொம்பவே ஓப்பனா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சமீபத்துல குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில டாக்டர் திவாகருக்கும் மாகாபா ஆனந்த் அவர்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்துச்சு. இதனால டாக்டர் திவாகர் மாகாபா ஆனந்த் மேல, அது மட்டும் இல்லாம புகழ், கானா வினோத் போன்றவர்கள் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. அதோட மட்டும் இல்லாம சோசியல் மீடியால அவங்க 3 பேர பத்தியுமே தகாத வார்த்தைகள் திட்டி வந்துட்டு இருக்காரு. மேலும் அவங்களோட கேரக்டர அசாசினேட் பண்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள வீடியோவா வெளியிட்டு வந்துட்டு இருக்காரு. இத பார்த்த நிறைய மாகாபா ஆதரவாளர்கள் எல்லாருமே அது குறித்து ஒரு சில விஷயங்கள ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பிரபல காமெடி நடிகையான தாமரை அவர்கள் சமீபத்துல அவங்களோட சோசியல் மீடியால லைவ் வந்திருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சமீபத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே என்ன சொல்றது அப்படிங்கிறது தெரியல. மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு ஷோ. அந்த ஷோல அப்படி நடந்திருக்குன்னு நினைக்கும்போது ரொம்பவே வருத்தமா இருக்கு. டாக்டர் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா, மாகாபாவ வந்து ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருக்காரு. குடிச்சிட்டு செட்டுக்கு வராரு. அவரு தான் பொண்ணுங்க கிட்ட தப்பா பேசுவாரு அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாரு. மாகாபா அவர்கள எனக்கு கிட்டத்தட்ட 4 வருஷமா தெரியும். இந்த 4 வருஷத்துல கிட்டத்தட்ட அவரோட ஷோஸ் மட்டுமே நான் ஏகப்பட்டத அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கையில அவர பத்தி கண்டிப்பா நெறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு அக்கா மாதிரி என்கிட்ட பேசுவாரு. செட்ல இருக்க பொண்ணுங்க கிட்ட அவ்வளோ பண்பா பேசுவாரு. டாக்டர் திவாகர் வந்து மாகாபா குடிப்பாரு அப்படிங்கிற மாரி சொல்றாரு. எனி டைம் குடியிலே இருப்பாரு அப்படிங்கிற மாரி சொல்றாரு. நான் வந்து சொல்றேன், ஒரு ஷூட்டிங் எடுக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட காலையில 6 மணில ஆரம்பிச்சு ஈவினிங் 6:00 வரைக்குமே ஷூட்டிங் வந்து போயிருக்கு. நாங்களாவது வந்து இடையிலலாம் உட்காருவோம். பட் ஒரு ஆங்கருக்கு சத்தியமா உட்கார சான்ஸே கிடைக்காது. அப்படி இருக்கையில தண்ணி அடிச்ச ஒரு ஆளால எவ்வளோ நேரம் வந்து ஸ்டெபிலிட்டியா நம்ம பக்கத்துல நிக்க முடியும்? அத யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கூட அறிவே இல்லாம அவரு பேசிட்டு இருக்காரு. அதே மாரி புகழ்லாம் வந்து செலிபிரிட்டியே கிடையாது. என்னைய வச்சு ஆதாயம் தேடிக்கிறாரு அப்படிங்கிற மாரி, அவர வச்சு தான் ட்ரெண்டிங் ஆகுறாங்க அப்படிங்கிற மாரி பேசுறாரு. குக் வித் கோமாளி நிகழ்ச்சி ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே புகழ் தான். அது நமக்கு நல்லா தெரியும். அந்த ஒரு ஷோக்கே போயிட்டு புகழ் ஃபேமஸ் இல்ல அப்படின்னு சொல்றது என்ன மாதிரியான மனநிலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. அவரோட உடம்புல காயமும் கிடையாது. என்ன பொறுத்தவரை நான் அவங்க கூட பழகியிருக்கேன். அவங்க கேரக்டர் தெரியும். அவங்க அந்த மாதிரி பெர்சன்ஸ் கிடையாது. டாக்டர் திவாகர் தான் தப்பா பேசுறாரு, தப்பா சொல்றாரு, நிறைய பொய் வீடியோ பரப்புறாரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. மேலும் குக் வித் கோமாளி டீம் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டும் வச்சிருந்தாங்க. இதே மாரி தொடர்ந்து போனா கண்டிப்பா நம்மளோட சேனலுக்கும், மேலும் மாகாபா ஆனந்த் மாதிரியான பெர்சன்ஸ்க்கும் தான் பேர் கெட்ட பேர் ஆகும். அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வீடியோ இருக்கும், ஆடியோ இருக்கும். அத தயவு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்ல குடுங்க. டாக்டர் திவாகர் மேல பொய் பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னு சொல்லி கேஸ் குடுங்க அப்படிங்கிற மாரி அந்த ஒரு டீம் கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சிருந்தாங்க. தாமரை அவர்கள் டாக்டர் திவாகர் அவர்கள பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள திட்டி பேசியிருந்தாங்க. கண்டிப்பா டாக்டர் திவாகர் தரப்புலேருந்து இவங்கள அட்டாக் பண்ற மாதிரியான வீடியோ வரதுக்கும் அதிக சான்ஸ் இருக்கு. தாமரை கேட்டுக்கிட்ட மாதிரி வீடியோ வெளிவருதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.